Hello friends, welcome back to my channel. Enna Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியா ஒரு 3 நிமிஷத்துல செய்யக்கூடிய எக் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ஈஸிங்க இது செய்யிறது. இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். டக்குன்னு செஞ்சிரலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் முட்டை 2, நல்ல குக் பண்ண ரைஸ் 2 கப், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளியும் 1 சின்னது ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஸ்லைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. உங்கள் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இப்போ இதில் முட்டையை சேர்த்துடலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ 2 முட்டை சேர்த்தாச்சு. இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல பால்ஸாக நல்ல முட்டை கிடைக்கும். நமக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப பொடியாக ஆகிடும். அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி சேர்த்துட்டு அதே மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 80-90% வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வச்சு எடுத்துக்க வேணாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகுத்தூள் தூவி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். Thank you friends.